Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see Class 8 Science Curiosity Chapter 12 How Nature Works in Harmony. Okay, இயற்கை எவ்வாறு இணக்கமாக செயல்படுகிறது அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி பார்க்க போறோம். In this lesson, I have explained only short notes in a simple way. I have explained the important 10 concepts, that's all. If you study these 10 concepts, you will score nice marks in the examination. இதுல only ஒரு 10 concepts மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த 10 concepts நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாவே நம்ம என்ன நல்ல எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். என்னென்ன இந்த 10 கான்செப்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். First one, how nature works in harmony அப்படின்னு சொல்றோம். How nature works in harmony அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் நம்ம. ஓகே, இயற்கை எவ்வாறு இணக்கமாக ஒற்றுமையாக உயிருள்ளவைகளையும் உயிரற்றவைகளையும் எவ்வாறு ஒற்றுமையாக வைத்திருக்கிறது அப்படின்றத இந்த டாபிக் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்ன பார்க்கும்போது சுற்றுச்சூழல் அமைப்பு, இததான் எக்கோசிஸ்டம் சொல்றோம். An ecosystem is a community of living organisms like plants, animals, microbes and non-living organisms like என்னன்னு சொல்றோம் sunlight, air, water interacting together. Example, forest, pond, desert. Okay, சுற்றுச்சூழல் அமைப்புல என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தோம்னா உயிரினங்கள் இருக்கும். ஓகே, உயிரினங்களும் உயிரற்றவைகளும் இருக்கும். இந்த உயிருள்ள பொருட்கள், உயிருள்ளவைகளும் உயிரற்றவைகளும், உயிருள்ளவைனா இதெல்லாம் சொல்லலாம் நம்ம பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ் சொல்லலாம். பிளான்ட்ஸ்னா தாவரங்கள், அனிமல்ஸ்னா விலங்கினங்கள், மைக்ரோப்ஸ்னா நுண்ணுயிரிகள். அதே மாதிரி நான் லிவிங் உயிரற்றவைகள்னா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது சன்லைட், சாயில், வாட்டர், இது எல்லாமே இந்த மாதிரி உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்களை சார்ந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கைதான் என்னன்னு சொல்ல நம்ம எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட், பாண்ட், டெசர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கு? பெரும்பாலும் விலங்கினங்கள், உயிரினங்கள், நுண்ணுயிரிகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இதை இங்க நம்ம மேல பாத்துருக்கோம் இல்லையா, உயிரற்ற பொருட்களான சன்லைட், சாயில், ஏர், வாட்டர், இதை டிபெண்ட் பண்ணிருக்கு இல்லையா. அப்ப இதுக்குதான் என்னன்னு சொல்லிருக்காங்க, இந்த சிஸ்டத்துக்கு பேரு தான் சுற்றுச்சூழல் அமைப்பு. அப்ப இந்த டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சன் இருக்கு. சன்னுல இருந்து சன் எதை யூஸ் பண்ணிக்குது? பிளான்ட்ஸும் யூஸ் பண்ணிக்குது, அனிமல்ஸும் யூஸ், ஹியூமன் பீயிங்ஸுக்கும் சன் தேவை. அப்ப ஃபர்ஸ்ட் சன் இருந்தது, பிளான்ட்ஸ் வந்து சன்னை யூஸ் பண்ணிக்குது. அனிமல்ஸ் எதை யூஸ் பண்ணிக்கும்? ஃபுட்டா. பிளான்ட்ஸ் வந்து அனிமல்ஸ் வந்து பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் என்ன ஆகும்? டெட் ஆன உடனே அதை என்ன பண்ணும்? டீகம்போசஸ், அதை சிதைக்கும். சிதைச்சு அதை என்னவா மாட்டுது? நியூட்ரியன்ஸா மாத்துது. நியூட்ரியன்ஸ் எதுல போகுது? சாயிலுக்கு போகுது. மறுபடியும் சாயில இருந்து எது வருது? பிளான்ட்ஸ். இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஒரு எக்கோசிஸ்டம், தட் இஸ் எக்கோசிஸ்டம், சுற்றுப்பு உயிரினங்கள் வாழ்வதற்குரிய தகவமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்ன? காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் அப்படின்னா எக்கோசிஸ்டத்துல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு என்னன்னு சொல்லலாம்னா பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். ஓகே, உயிருள்ள காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். காம்போனன்ட்ஸ்னா காரணிகள், சுற்றுச்சூழலோட காரணிகள் எப்படின்னு பார்க்கும்போது பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். அப்ப உயிருள்ள பொருட்களின் காரணிகள். அதே மாதிரி உயிரற்ற காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எதெல்லாம் உயிருள்ளவை அப்படின்னு சொன்னா பயோ அப்படின்னா லிவிங் திங்ஸ், அதுதான் என்னன்னு சொல்லுவோம் பயோ. அப்ப எதெல்லாம் சொல்லலாம் நம்ம பயோன்னு சொல்லும்போது பிளான்ட்ஸ் சொல்லலாம், அனிமல்ஸ் சொல்லலாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பிளான்ட்ஸ் அப்படின்றது தாவரங்கள், அனிமல்ஸ் அப்படின்றது விலங்கினங்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ன்றது நுண்ணுயிரிகள். அதே மாதிரி ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் லிவிங் உயிரற்றவை. எதுன்னு சொல்லலாம்? ஏர், வாட்டர், சன்லைட், சாயில். அப்ப இததான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம எக்கோசிஸ்டத்துல ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். அது உயிருள்ளவை, ரெண்டாவது உயிரற்றவை. உயிருள்ளவைன்றது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம். அண்ட் உயிரற்றவை அப்படின்னு பார்க்கும்போது எதுன்னு சொல்லலாம்? ஏர், வாட்டர், சன்லைட் அண்ட் சாயில். நெக்ஸ்ட், ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் அப்படின்னா என்ன? ப்ரொடியூசர்ஸ்னா என்ன? கன்சியூமர்ஸ்னா டீகம்போசர்ஸ்னா என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்கிங் ஃபுட் யூசிங் சன்லைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். அப்ப எது மேக்கிங் ஃபுட் அப்படின்னும் போது பிளான்ட்ஸ். ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? தனக்கு தேவையான உணவை தானே தயார் பண்ணிக்கும். எது மூலமா? ஆனா அது தயார் பண்ணணும்னா இந்த வகை பொருட்கள்லாம் முக்கியமா தேவை. சன்லைட் தேவை, வாட்டர் தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை, இலைகள்ல இருக்கக்கூடிய குளோரோஃபில் தேவை. ஓகே, இலைகள்ல இருக்கக்கூடிய நிறமியை தான் என்னன்னு சொல்லணும்? குளோரோஃபில் சொல்லும். அப்ப இது உதவியா என்ன பண்றது? தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானாகவே தயார் பண்ணிக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் என்னன்னு சொல்ற நம்ம போட்டோசிந்தசிஸ். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல ஏபயோட்டிக் காம்போனன்ட், தட் இஸ் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தாவர இனங்களை என்னன்னு சொல்லுவோம் நம்ம ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உற்பத்தியாளர்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கன்சியூமர்ஸ்னா யாரு அப்படின்னா ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா பிளான்ட் ஈட்டிங் ஃபுட், பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆர் கால்டு ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் சொல்லுவோம்னா அது தட் இஸ் ஹெர்பிவோர்ஸ் ஈட்டிங் பிளான்ட்ஸ், அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஹெட்ரோட்ரோப்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட் அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ஹெட்ரோட்ரோப்ஸ் சொல்றோம். அதான் கன்சியூமர்ஸ் சொல்லுவோம். கன்சியூமர்ஸ் யாருன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ்னா எதுன்னு சொல்லுவோம், பிளான்ட்ஸ் ஃபார் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். அப்படி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட், அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம கன்சியூமர்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த கன்சியூமர்ஸ்லயே 3 வகையா சொல்லலாம். எதுன்னு சொல்ல நம்ம ஹெர்பிவோர்ஸ் சொல்லலாம், கார்னிவோர்ஸ் சொல்லலாம், ஆம்னிவோர்ஸ் சொல்லுவோம், டீகம்போசர்ஸ் சொல்லுவோம். ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம ப்ரொடியூசர்ஸ் சொல்லிட்டோம், பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு அடுத்து கன்சியூமர்ஸ் பாக்குறோம். கன்சியூமர்ஸ்ல 3 வெரைட்டியா இருக்கு. என்னன்னு சொன்னா பிரைமரி கன்சியூமர்ஸ் யாருன்னா ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ் நமக்கே தெரியும், ஈட்டிங் பிளான்ட்ஸ், அதுதான் என்னன்னு சொல்லுவோம் ஹெர்பிவோரஸ். எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம், டியர், ராபிட். ஓகே, டியர், ராபிட் என்னன்னு சொல்ல நம்ம ஹெர்பிவோர்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி கன்சியூமர் எதுன்னு பார்த்தோம்னா கார்னிவோரஸ். கார்னிவோரஸ் என்ன பண்ணோம்னா ஈட்டிங் ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடுறதுதான் என்னன்னு சொல்ல நம்ம தட் இஸ் ஹெர்பிவோர்ஸ் ஆஸ் வெல். அதாவது பிளஷ் ஈட்டிங் கார்னிவோர்ஸ் முக்கியமா எதை சாப்பிடும்னா ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடும். எது, அதாவது தாவரங்களை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் சாப்பிடும், அததான் என்னன்னு சொல்ல நம்ம கார்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா சொல்லணும்னா பிளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஓகே, அனிமல்ஸ் சாப்பிடுறதுதான். நெக்ஸ்ட் ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எதுன்னு சொல்லுவோம் நம்ம ஈட்டிங் போத், எது ரெண்டுத்தையும், அதாவது வந்து தாவரங்களையும் சாப்பிடும் விலங்கினங்களையும் சாப்பிடக்கூடியதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஆம்னிவோர்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டீகம்போஸ் அப்படின்னு சொல்லும் போது சாப்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ப்ரொடியூசர்ஸ்க்கு பேர் வந்து ஆட்டோட்ரோப்ஸ். நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர்ஸ்க்கு பேர் வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ். நெக்ஸ்ட் டீகம்போசர்ஸ்க்கு பேரு சாப்டோட்ரோப்ஸ். சாப்டோட்ரோப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, ஃபங்கை, இதுதான் என்ன பண்ணும், டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிரேக் பண்ணி சிம்பிளர் ஆர்கானிக் மேட்டரை பண்ணி என்ன பண்ணும், நியூட்ரியன்ஸ் சாயிலுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் என்னன்னு சொல்ல நம்ம டீகம்போசர்ஸ் சொல்லலாம். அப்ப ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா உற்பத்தியாளர்கள், கன்சியூமர்ஸ்னா நுகர்வோர், டீகம்போசர்ஸ்னா என்ன பண்ணுவோம், நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதெல்லாம் 3 பிரிவா பிரிக்கலாம். மேக்கிங் ஃபுட் யூசிங் சன்லைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல நம்ம ப்ரொடியூசர்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவோம் ஆட்டோட்ரோப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ்லயே 3 டைப்பா இருக்கு, ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ், டீகம்போஸ். எப்படி ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸா சொல்லலாம். ஹெர்பிவோர்ஸ்னா பிளான்ட் ஈட்டிங் அனிமல், கார்னிவோர்ஸ்னா பிளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ், ஆம்னிவோர்ஸ்னா ஈட்டிங் போத். எக்ஸாம்பிள் டாக் சொல்லலாம், க்ரோ சொல்லலாம், ரெண்டுத்தையுமே சாப்பிடும். அடுத்து டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொன்னா சாப்டோட்ரோப்ஸ். சாப்டோட்ரோப்ஸ்னா என்ன, அதாவது பாக்டீரியா, ஃபங்கை, இதெல்லாம் என்ன பண்ணும், இறந்து போன பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் என்ன பண்ணும் நம்ம செதைச்சு நம்மளுக்கு நியூட்ரியன்ஸா மண்ணுக்கு கொடுக்கக்கூடியதுதான் என்னன்னு சொல்ல நம்ம டீகம்போசர்ஸ். அப்ப தேர்ட் ஒன் ப்ரொடியூசர்ஸ்னா என்ன, கன்சியூமர்ஸ்னா என்ன, டீகம்போசர்ஸ்னா என்னன்றத பாத்துட்டோம். ப்ரொடியூசர்ஸ்னா பிளான்ட்ஸ், கன்சியூமர்ஸ்னா 3 வெரைட்டியா பிரிக்கலாம், ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ். டீகம்போசர்ஸ்னா எதை சொல்லுவோம் நம்ம பாக்டீரியா, ஃபங்கை. நெக்ஸ்ட் ஃபுட் செயின் அப்படின்னா என்ன, வாட் இஸ் ஃபுட் செயின் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் செயின் என்ன பண்ணுது, டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம்ஸ் டு அனதர், தட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்ல நம்ம ஃபுட் செயின் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபுட் செயின்ல முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபுட் செயின்ல கனெக்ட் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இந்த ஃபுட் செயின் முக்கியமா என்ன பண்ணும், ஆல் லிவிங் ஆர்கானிசத்தை கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹெல்பிங் சர்வைவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் ஷோஸ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. அதே மாதிரி மெயின்டைன்ஸ் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ். இதுதான் என்னது முக்கியமா ஃபுட் செயின். ஓகே, ஒன்னு இன்னொன்னு. ஓகே, ஃபுட் செயின் முக்கியமா என்னன்னு சொன்னா இட் இஸ் a sequence where one organisms eat another to get energy. ஓகே, எனர்ஜிக்காக ஒரு ஆர்கானிசம் இன்னொன்னத்தை சாப்பிடுறதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஃபுட் செயினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கனெக்ட் ஆல் ஆர்கானிசம்ஸ். அதே மாதிரி ஹெல்ப்ஸ் இன் சர்வைவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் ஷோஸ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட் மெயின்டைன் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ். ஓகே, இந்த இதுல பாக்குறோம் ஃபர்ஸ்ட் சன் சன் மூலமா என்ன வருது, கிராஸ், புல் முளைக்குது. அந்த புல்ல எது சாப்பிடுது, டியர் சாப்பிடுது. டியர் எது சாப்பிடுது, டைகர் சாப்பிடுது. அப்ப இது வந்து ஒரு ஃபுட் செயின் சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சன் எது, ஃபன்ல இருந்து எது வருது, கிராஸ் எது சாப்பிடுது, கிராஸ்ஓஃபர் சாப்பிடுது. கிராஸ்ஓஃபர் எது சாப்பிடுதுன்னா ஃப்ராக் சாப்பிடுது. ஃப்ராக் எது சாப்பிடுதுன்னா ஸ்னேக் சாப்பிடுது. ஸ்னேக் எது சாப்பிடுதுன்னா ஈகிள் சாப்பிடுது. அப்ப இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ஃபுட் செயின். Okay, it is the sequence where one organism eat another to get energy. எனர்ஜிக்காக ஒன்னு இன்னொன்னத்தை சாப்பிடுறதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஃபுட் வெப் அப்படின்னா என்ன? ஓகே, 5th ஒன் ஃபுட் வெப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஃபுட் வெப்ன்றது a natural network அப்படின்னு சொல்றோம். நெட்வொர்க் ஆஃப் இன்டர் கனெக்டட் ஃபுட் செயின். நிறைய ஃபுட் செயின் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஃபார்ம் ஆகிற இந்த நெட்வொர்க்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஃபுட் வெப். வெப்னு நமக்கே தெரியும், என்னன்னு சொல்லுவோம், வலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இன்டர்நெட் அப்படின்றது ஒரு நெட்வொர்க். அப்ப அதே மாதிரி ஃபுட் வெப் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், நிறைய ஃபுட் செயின் சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்புக்கு பேரு தான் என்னன்னு சொல்ல நம்ம ஃபுட் வெப். இந்த ஃபுட் வெப்ல ஃபுட் செயின் முக்கியமா நமக்கு என்ன தெரியும், டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் பிளான்ட்ஸ் டு அனிமல்ஸ் அண்ட் ஃபைனலி இட் கம்ஸ் டு டீகம்போசஸ். அப்ப இந்த ஃபுட் வெப் அப்படின்றதுன்னா இட் இஸ் a complex system where multiple food chains linked together. Okay, food chains are linked together. That is called என்னன்னு சொல்றோம் food web அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறோம், இங்க என்ன இருக்கு, மல்டிபிள் ஃபுட் செயின்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கிராஸ் அப்படின்னு எடுக்கும்போது, கிராஸ் எது சாப்பிடும், ராபிட் சாப்பிடும், டியர் சாப்பிடும், இன்செக்ட் சாப்பிடும். இது எல்லாமே கிராஸ் சாப்பிடக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த மூணுத்தையும் சாப்பிடுறது எதுனா ஃபாக்ஸ் சாப்பிடுறது எதுனா டைகர். அப்ப இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி என்னன்னு சொல்றோம், மல்டிபிள் சிஸ்டம். இட் இஸ் a complex system where multiple food chains linked together. That is called, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல நம்ம food web, a natural network of interconnected food chains. இதுக்கு பேர் தான் food web. இந்த food web மூலமா என்னன்னு சொல்றோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன வருது, food web மூலமாக transfer of energy from plants to animals and finally it comes to decomposes. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இன் நேச்சர் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா என்ன, பேலன்ஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லும் போது இயற்கையை எப்படி சமப்படுத்திக் கொள்ளுது, அதுதான் பேலன்ஸ் இன் நேச்சர். First one is balancing of population. If one animal increases, other என்ன ஆகும், decreases. அப்ப என்ன ஆகும், adjust ஆயிடும். அதே மாதிரி all organisms depend on each other. அது it makes ecosystem strong and stable. So all organisms depend on each other. If one species is removed, என்ன ஆகும், other imbalance occurs. அப்ப example என்ன ஆகும், no plant, no food, animals die. அப்ப என்ன பண்ணுது, இயற்கையாகவே தன்னை என்ன பண்ணுது, பேலன்ஸ் பண்ணிக்குது. If one animals die or increases, என்ன ஆகும், other decreases, others என்ன பண்ணும், adjust பண்ணிக்கும். So all இது எது மூலமா, food chain மூலமா all organisms depend on each other. So makes ecosystem strong and stable. இதுதான் என்ன சொல்ற நம்ம பேலன்ஸ். அப்ப பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மறுபடியும் அது டீகம்போசஸ் மூலமா நியூட்ரியன்ஸ் எதுக்கு வருது, பிளான்ட்ஸ்க்கு, சாயிலுக்கு வருது. சாயில் எதுல இருந்து எதுக்கு, பிளான்ட்ஸ்க்கு வருது. அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ்ல இருந்து எது வருது, அனிமல்ஸ். அப்ப இந்த மாதிரி இருக்கிறது தான் இயற்கை தானே என்ன பண்ணிக்கிறது, பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பேரு தான் பேலன்ஸ் இன் நேச்சர். நெக்ஸ்ட் நியூட்ரியன்ட் சைக்கிள் அப்படின்னா என்ன? நியூட்ரியன்ட் சைக்கிள் அப்படின்னா இட் இஸ் த ப்ராசஸ் இன் விச் நியூட்ரியன்ட்ஸ் ஆர் ரீசைக்கிள்டு ஃப்ரம் த என்விரான்மெண்ட் டு ஆர்கானிக், that is to organic and back to the environment அப்படின்னு சொல்லலாம். எதுலாம் சொல்லலாம், நியூட்ரியன்ட்ஸ், that is a move between soil, plants and animals. அதுதான் என்னன்னு சொல்லணும்னா நியூட்ரியன்ட் சைக்கிள். So it is a process by which nutrients are recycled from the environment to organic matter and back to the environment. இப்ப எதுலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, நியூட்ரியன்ட்ஸ் எதெல்லாம் சொல்லலாம், கார்பன் சொல்லலாம், நைட்ரஜன் சொல்லலாம், இன்னொன்னு என்ன இருக்கு, ஆக்சிஜன் சொல்லலாம். இது என்ன பண்ணுது, reused again and again. ஓகே, என்ன பண்ணுது, மறுபடியும் வருது. அப்ப நியூட்ரியன்ஸ் லைக் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன்ஸ் ஆர் யூஸ்ட் அகைன் அண்ட் அகைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இட் பிரிவென்ட்ஸ் வேஸ்டேஜ் அண்ட் கீப்ஸ் ரிசோர்சஸ் அவைலபிள். நெக்ஸ்ட் பிளான்ட் அப்சர்வ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் சாயில் அண்ட் மேக் ஃபுட் யூசிங் போட்டோசிந்தசிஸ். அதால இந்த நியூட்ரியன் சைக்கிள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நியூட்ரியன் சைக்கிள் 3 சைக்கிளா பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னு சொல்லுவோம், கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், ஈவன் எதை சொல்லலாம் நம்ம, வாட்டர் சைக்கிள். டிஃபரெண்ட் சைக்கிள் பார்க்கும்போது கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள். அப்ப வித்வுட் திஸ் நியூட்ரியன்ட் சைக்கிள் என்ன ஆகும், the soil becomes poor and life cannot continuous on earth. அப்ப முக்கியமா எது தேவை, the nutrient cycle முக்கியமா தேவை. இந்த தாதுக்கள் ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கும், பிளான்ட் எடுத்துக்கும். பிளான்ட் எதை சாப்பிடுது, அனிமல்ஸ். அப்ப பிளான்ட் மூலம் சத்துக்கள் எதுக்கு போகுது, அனிமல்ஸ்க்கு போகுது. அனிமல்ஸ் கிட்ட இருந்து எதுக்கு போகுது, மறுபடியும் தாவரங்களும் விலங்குகளும் அழிந்த பிறகு நுண்ணுயிரிகளுக்கு போகுது. நுண்ணுயிரிகள் சிதைத்து தான் அது என்ன பண்ணுது, சத்துக்களா மாத்துது. இந்த சத்துக்கள் மறுபடியும் எதுக்கு வருது, மண்ணுக்கே வருது. அப்ப மண்ணுல இருந்து மறுபடியும் எந்த சத்துக்கள் எல்லாமே மண்ணுக்கே வர்றதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, நியூட்ரியன்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்மனி இன் நேச்சர். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்மனி. அப்ப எதுக்காக, அதாவது இயற்கையில ஏன் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இணக்கமா இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா உயிரினங்களும் முக்கியமா எல்லா உயிரினங்களும் இணக்கமா இருந்தா ஆல் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஒர்க் டுகெதர் இன் பேலன்ஸ், இட் சப்போஸ் லைஃப் ஆன் எர்த்.
அதே மாதிரி provides food, water, air and shelter. So organisms depend on each other. First maintains life on earth. இப்ப பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் சொல்லும் on living and non-living work together in balance. It supports life on earth, provide water, air and shelter. All organisms depend on each other. Next, keep ecosystem stable. Okay, இந்த சுற்றுப்புற சூழ்நிலை சமநிலையா வச்சுக்கும். அதே மாதிரி promotes biodiversity. Next, regulate natural cycle. இப்ப பார்த்தோம் இல்லையா, nutrient cycle, prevents environmental problems. ஓகே, சுற்றுப்புறத்தை சார்ந்த இந்த சில வகையான ப்ராப்ளம்ஸ் இது என்ன பண்ணும், எல்லா விலங்கினங்களும் உயிரினங்களும் ஒற்றுமையா இருந்தா என்ன பண்ணும், சுற்றுப்புற சூழல் என்ன பேலன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஹியூமன் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லும்போது மனிதனோட தலையீடு. ஓகே, இதுல இருந்து அதாவது இந்த சுற்றுப்புற சூழல்ல மனிதன் என்னென்னலாம் பண்றான், அவனால நம்மளால மனிதனோட இம்பாக்ட் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் என்னென்னலாம் பண்றதால இந்த சுற்றுப்புற சூழல் தகவமைப்பு கெட்டு போகிறது. அதுதான் ஹியூமன் இம்பாக்ட் அப்படின்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன்றது நமக்கே தெரியும். என்ன டீஃபாரஸ்டேஷன்னா, கட்டிங் ட்ரீஸ் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். ஓகே, பெரிய அளவுல மரங்களை வெட்டுறது மூலமா என்ன கிடைக்குது, அதாவது கார்பன் டை ஆக்சைடோட லெவல் அதிகமாகுது. அப்ப கட்டிங் trees on a large scale அது என்ன ஆகும், ஆக்சிஜன் லெவலை ரெடியூஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொன்ன மாசுன்னு பார்க்கும்போது நம்ம 3 வகையா பிரிக்கலாம், ஏர், வாட்டர், சாயில். இது என்ன பண்ணும், நாட் ஒன்லி அதாவது சாயில இது இந்த வகையான பொல்யூஷன் என்ன பண்ணுது, இட் ஹார்ம்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஈவன் யாருக்கு, ஹியூமன் பீயிங்ஸுக்கும் இது ஹார்ம்ஃபுல் தான். ஓகே, அதே மாதிரி இட் வில் அஃபெக்ட் ஃபுட் செயின் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பொல்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஓவர் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ். ஓகே, சில வகையான வளங்களை அதிகபட்சமா யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. தீஸ் டிஸ்டர்ப் நேச்சுரல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஹியூமன் இம்பாக்ட் ஆன் ஹார்மனில பார்க்கும்போது டிஃபாரஸ்டேஷன், பொல்யூஷன், ஓவர் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, தீஸ் டிஸ்டர்ப் நேச்சுரல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் அப்படின்ற டாபிக்ல எப்படி இந்த சுற்றுப்புற சுற்றுப்புற சூழலை நம்ம பாதுகாப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் அஃபாரஸ்டேஷன். அஃபாரஸ்டேஷன் நமக்கே தெரியும், பிளான்டிங் மோர் ட்ரீஸ், அதுதான் என்ன சொல்லும், அஃபாரஸ்டேஷன். நெக்ஸ்ட் ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட். ஓகே, வனங்களை பாதுகாப்போம். ஓகே, வனங்களை பாதுகாப்போம் அப்படின்னா என்னன்னு சொல்றோம், தட் இஸ் கிரியேட்டிங் நேஷனல் பார்க்ஸ். that is creating national parks and sanctuaries. நேஷனல் பார்க்னா என்னன்னு சொல்லுவோம், தாவரவியல் பூங்காக்களை அமைப்போம், தேசிய பூங்காக்களை அமைப்போம், வனவிலங்கு சரணாலயங்களை அமைப்போம். இது மூலம் வச்சோம்னா என்னன்னு சொல்ல, நம்ம ஃபாரஸ்ட் ஓகே வனங்களை அழியாமல் நம்ம பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் ரெடியூஸ் பொல்யூஷன். அதே மாதிரி பொல்யூஷன் என்னன்னு சொல்ல, நம்ம ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இது மூலமா என்னன்னு சொல்ல, நம்ம வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் இதை நம்ம தவிர்க்கலாம். சோ ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், மினிமைஸ் வேஸ்ட் அண்ட் பொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேவ் வாட்டர். முக்கியமானது என்னன்னு சொல்லுவோம், வாட்டர். எஸ், water is essential for all living organisms. So என்ன பண்றோம், it serving helps, that is serving it helps protect life and maintain harmony. அப்ப எப்படி நம்ம வாட்டர் சேவ் பண்றது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்ல, நம்ம க்ளோஸ் டேப்ஸ் when not in use. ஓகே, எப்பெல்லாம் யூஸ் இல்லையோ அப்ப டேப்பை க்ளோஸ் பண்ணி வைக்கணும், குழாயை. ரீப்ளேஸ் லீக்கிங் டேப்ஸ். ஓகே, ஒழுகிட்டே இருந்ததுன்னா அது என்ன பண்ணணும், நம்ம ஒழுகிட்டு இருக்கும்போது அதை டேப்பை நம்ம மாத்தணும், குழாய்களை மாத்தணும். யூஸ் வாட்டர் வைஸ்லி, அவாய்ட் ஓவர் வாட்டரிங் த பிளான்ட்ஸ். அதே மாதிரி தாவரங்களுக்கு நிறைய தண்ணி ஊத்தக்கூடாது. அதே மாதிரி யூஸ் லெஃப்ட் ஓவர் வாட்டர் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் கிளீனிங். ஓகே, லெஃப்ட் ஓவர் வாட்டர் ஃபார் பிளான்ட்ஸ் ஆர் கிளீனிங். நெக்ஸ்ட் யூஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இந்த மூலமா என்ன பண்ணலாம், we can conserve எதுன்னு சொல்லுவோம், ஹார்மனி. ஓகே, சுற்றுப்புற சூழலை நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாப்பா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எக்கோசிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு லிவிங் பிளஸ் நான் லிவிங் இன்டராக்ஷன். ஓகே, அப்ப எக்கோசிஸ்டம் அப்படின்றது என்னன்னா லிவிங் பிளஸ் நான் லிவிங் இன்டராக்ஷன். ஓகே, உயிருள்ளவைகளையும் உயிரற்றவைகளையும் ஒன்னோடு ஒன்னு சார்ந்து இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எந்தெந்த விதத்துல உயிரினங்களும் உயிரற்றவைகளும் ஒன்னோடு ஒன்னு சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுவோம், ஏ பயோட்டிக் அப்படின்னு சொல்றோம், லிவிங் திங்ஸ். அப்ப ஏ பயோட்டிக் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம், சன்லைட். சன்லைட் எதுக்கு யூஸ் ஆகுது, தட் இஸ் பிளான்டோட முக்கியமா சன்லைட் என்ன தேவைன்னா ஹெல்ப்ஸ் பிளான்ட்ஸ் மேக்கிங் ஃபுட் யூஸ் ஆகுது. வாட்டர் என்ன பண்ணது, தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீட் வாட்டர் for survival. Next, help digestion, transport of nutrients and growth of plants அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் எந்த விதத்துல ஏபயோட்டிக்கா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அனிமல்ஸ் தட் இஸ் பிரீத்திங்காக முக்கியமா என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஹெல்ப் பிளான்ட்ஸ் இன் போட்டோசிந்தசிஸ், தாவரங்கள் உணவு தயாரிக்கிறதுல முக்கியமா கார்பன் டை ஆக்சைடு பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம். சாயில் முக்கியமா எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது சாயில் ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டு பிளான்ட்ஸ். தாவரங்களுக்கு தேவையான சத்து பொருளை கொடுக்கறது எதுன்னா இந்த வகையான மண்ணில் இருந்ததா தேவையான சத்துக்களை எடுத்துக்கிறது. It acts as a home for that is for small organisms. அதே மாதிரி மண்ணுல சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்வதற்கு
உரிய மண்ணுக்குள்ளேயே என்ன ஆகுது, சின்ன சின்ன உயிரினங்களை பாக்குறோம் நம்ம. இதெல்லாம் வார்ம்ஸ், பாக்டீரியா, இதெல்லாம் மண்ணுக்கடியில வளர்ந்து பாக்குறோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் கூட, ஈவன் டெம்பரேச்சர் விச் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேன் லிவ் இன் எ பிளேஸ். அப்ப இதெல்லாம் முக்கியமா என்ன ஆகுது, நான் லிவிங் திங்ஸ். அப்ப லிவிங் திங்ஸ் உயிரினங்கள் இந்த வகையான உயிரற்ற பொருட்களையும் வாழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஃபுட் செயின் ஷோஸ் எனர்ஜி ஃப்ளோ. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஃபுட் செயின் மூலமா என்னன்னு சொல்லுவோம், எனர்ஜி ஃப்ளோ. ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு பார்த்தோம், இட் இஸ் a sequence where one organisms eat another to get energy. அதுதான் என்ன சொல்லுவோம், எனர்ஜி ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்றோம், மல்டிபிள் கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் செயின்ஸ். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஃபுட் வெப் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் டீகம்போஸோட முக்கியமான என்ன பாக்கணும்னா, ரீசைக்கிள் நியூட்ரியன்ஸ். இதுதான் டீகம்போசர்ஸ். நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும், அதாவது இறந்த விலங்கு மற்றும் தாவரங்களை என்ன பண்ணுது, அது செதைச்சு அதை என்ன பண்ணுது, சத்தான பொருளா மாற்றுறதுதான் டீகம்போசர்ஸ். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இன் நேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பண்ண, உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் என்ன பண்ண முடியாது, சமமா இருக்கிறது தான், இயற்கையில ஒற்றுமையா வாழக்கூடியதுதான் மிகவும் மிகவும் முக்கியமானது. அப்படின்ற ஒரு 10 டாபிக்ஸ் மட்டும் தான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, that's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.